மனுஷனா பிறந்தா ஜாதகமும் அவனும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜாதகத்தை நம்பக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகம். ஒரு குரு பயிற்சி வந்தால், ஒரு சனி பயிற்சி வந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்குது, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தேடக்கூடியவங்க. நம்ம ஒன்றும் ஜாதகத்தை பொய்ன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட அந்த துணிச்சல் இல்லை. என்ன காரணம்னா, ஜாதகம் பொய், ஜோதிடம் பொய் அப்படின்னா சூரியன் பொய், சந்திரன் பொய்ன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். மற்ற கிரகங்களை என்னால் கண்ணால் பார்த்து உணர முடியாட்டியும் கூட சூரியனையும் சந்திரனையும் கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமான என்னுடைய குணம் எப்படி மாறுது, அந்த சூரியனுடைய வெளிச்சம் வரல அப்படின்னா அப்போ என் குணம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு லைவ்லேயே தெரியுது. அதனால் ஜோதிடத்தை பொய்ன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்கிறவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வெயில் எப்படி உண்மையோ அதே அளவுக்கு வெயிலுக்கு கொடை பிடிக்க முடியுங்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, நம்ம அந்த கோணத்தில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி கிரகதோஷம், கிரகங்கள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி கிரகதோஷம் எனக்கு சாதகமாக இல்லை, கிரகம் எனக்கு சாதகமாக இல்லை, கிரகம் எனக்கு பாதிப்பை கொடுக்குது இப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாருக்கு பிடிக்காது, கிரகங்கள் யாரை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அடுத்த பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடக்குது. வரக்கூடிய ஜூன் 7 மற்றும் 8 தேதிகளில் ஒரு அற்புதமான உபதேசம், நம்முடைய பழமையான சித்தர்கள் மட்டுமே அறிந்த ஒரு உபதேசம், தனஞ்சய தந்திரா மற்றும் ஈசான தந்திரா, ஜூன் 7 மற்றும் 8 தேதிகளில் மலேசியாவில் நடக்குது. மலேசியாவை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஜாதகம் யாருக்கு வேலை செய்யாது, யாருக்கு கிரகங்கள் வேலை செய்யாது, இல்லைன்னா கிரகங்கள் யாருக்கு நன்மை செய்யும், இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஒரு கிரகம் அப்படின்னா சித்தர்களுடைய கொள்கை பிரகாரம் அண்டத்தில் என்ன இருக்குதோ அது அப்படியே பிண்டத்திலும் அப்படிங்கிற கொள்கை பிரகாரம் இப்போ சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியன் நம்ம உடம்புல என்னவா இருக்குது, சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல வாங்கக்கூடிய பகுதி எது, அதே மாதிரி சனினா சனி பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது, நம்ம உடம்புல என்னவா இருக்குது, இப்படிங்கிறத நம்மளால் பிரித்து சொல்லிட முடியும். இப்போது காற்றுகளில் பார்த்தீங்கன்னா சனிங்கிற கிரகத்தோட தொடர்புடைய காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களில் உதானன் மற்றும் உதானனுடைய தாய்க்காற்று என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சனன், இந்த 2 காற்றுமே சனி கிரகத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய காற்றுகள். இப்படி நம்ம உடம்புல எல்லா விதமான அந்த 9 விதமான கிரகங்களோடையும் தொடர்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு. அந்த முக்கியமானவற்றை யாருக்கு பயன்படுத்த தெரிகிறதோ அவர்களுக்கு கிரகங்கள் நன்மை மட்டும்தான் செய்யும், பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், இது எல்லாருக்கும் தெரியும். இறுதியாக தனஞ்சயன், அதனோட அருமை யாருக்கும் தெரியல. இப்போ தனஞ்சயனை ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா, தனஞ்சயனுக்கு கீழே 4 தலை என்று சொல்லக்கூடிய 4 வேதம் என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தரியாமி, இந்த 4 காத்த பல பேருக்கு தெரியாது, இதோட வேலை என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் விட தனஞ்சயனுடைய இணை, தனஞ்சயனுடைய துணை என்று சொல்லக்கூடிய ஈசானன் என்ற காற்று, அதனுடைய அருமை பலருக்கு தெரியாது. இந்த ஈசானன் என்ற காற்று தான் மனித வாழ்க்கைக்கான ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய காற்று. நம்ம உடம்புல 3வது கண் பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஜோதி என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய காற்று. எந்த இடத்துல தீபம் இருக்குதோ அந்த இடத்துல ஈசானன் இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவங்களுடைய கருத்து. அதே மாதிரி இந்த பிறவியே வேண்டாம், ஒரு மனுஷன் பிறந்தா ஒரு நாள் இறந்தாகணும், அவன் தலையெழுத்து கர்மம், அப்படி தான் வாழ்க்கை, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் தனஞ்சயன் என்ற காற்றினுடைய ரகசியம், தனஞ்சயன் என்ற காற்றினுடைய வலிமை உங்களுக்கு தேட வேண்டிய சூழ்நிலை வருது. என்ன நடந்தாலும் மனிதனுக்கு தலையெழுத்து படிதான், கர்ம வினைகள் படிதான் வாழ்க்கை, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நாம் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, தலையெழுத்து இல்லை மாற்ற முடியும், கர்ம வினைகளை மாற்ற முடியும், நீண்ட நெடுங்காலம் வாழ முடியும்னு நிரூபித்து காட்டுறாங்க. அவங்களுக்கு எப்படி சாத்தியப்பட்டுச்சு? நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து தான் போகணும்,
கர்மா தான் எல்லாமே, தலையெழுத்து தான் எல்லாமேன்னு நம்பி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து ஒரு 60, 70, 80, 90, 100 வயசுல போய் சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றி நீண்ட நெடுங்காலம் ஒரு குரூப் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி? அப்போ இதுதான் இயல்பு, இதை மாற்ற முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றக்கூடிய வலிமை இன்னொருத்தருக்கு இருக்கு. அந்த வலிமையை தெரிஞ்சுக்கிட்டதுனால சித்தர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்தாங்க. இவ்வளவுதான். நீங்க இந்த லாஜிக்கை யோசிச்சிட்டீங்கனாலே போதும். அப்படி ஒரு வலிமை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, அப்படி ஒரு வலிமை நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வலிமையான ஒன்றை யாருக்கு பயன்படுத்த தெரியுதோ அவங்களுக்கு எப்படி ஜாதகம், அவங்களுக்கு எப்படி கிரகம் வந்து பாதிப்பை கொடுக்கும். இவ்வளவுதாங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ அதே மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தனஞ்சயன், தனம் என்றால் எதை வேணாலும் சொல்ல முடியும். மங்களகரமான அனைத்திற்கும் தனம், அதை வெற்றியிடம் கொடுக்க தகுதி உள்ளவன். அந்த தனஞ்சயனை பயன்படுத்த தெரியணும். வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஈசானன். அவரை நமக்கு பயன்படுத்த தெரியணும். இதைத்தான் நம்ம சபை வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த தனஞ்சயன், இந்த ஈசானன் அப்படிங்கிற காற்றை தயவு செஞ்சு தேடுங்க, தெரிஞ்சுக்கோங்க, தேடுங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு. இந்த தனஞ்சயனை வந்து நாதிங்கிற சுவாச முறையிலும் ஈசானனை வந்து அனாதிங்கிற சுவாச முறையிலையும் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்கன்னா வித்தின் 1 டேல வந்து ரிசல்ட்டை பார்த்துட முடியும். வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிடும். நீங்கள் சொல்கிற ஜாதகம், நீங்கள் சொல்கிற ஜோதிடம், நீங்கள் சொல்கிற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு வேலை செய்யாது. நன்மையை ஏவலுக்கு வந்து அடிபணிஞ்சு நிற்குங்கிறத நம்ம ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதை தேடி பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்க உண்மை என்னன்னு புரியும். இப்போவும் நான் திரும்பவும் சித்தர்களை தான் வம்புக்கு இழுக்கிறேன் பாருங்க. நீங்கள் எல்லாருமே திரும்பவும் திரும்பவும் சொல்கிறது உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு தான். நீங்கள் கர்மாப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தலையெழுத்துப்படி தான் வாழ்க்கை அமையும்னு சொல்கிறீங்க, நீங்கள் விதிச்சதாயா நடக்கும்னு சொல்கிறீங்க, நீங்கள் பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து போகணுன்னு சொல்கிறீங்க. இது ஏங்க சித்தர்களுக்கு பொருந்தலை? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சித்தர்கள் என்ன பிறக்கும் போதே கடவுள் வந்து தம்பி நீ சித்தர் வர்க்கம், உனக்கு ஒரு 3000 வருஷம் ஆயுள் தரேன் போ அப்படின்னு சொன்னாரா என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த கேள்வி வந்து என்ன ஆனாலும் அவங்க ஏன் அப்படி இருந்தாங்கன்னு நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க தாங்க நாம தேடுற ஆளு. யோசிச்சு பாருங்க. குண்டலினி யோகம், வாசி யோகம், தியானம் இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்தா? சித்தர்கள். இதெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் உணர்ந்து தான் மரணத்தை ஜெயிச்சு போனாங்க. சரி, அதே வித்தை இன்னைக்கு நாமளும் தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். ஏன் நம்மளால மரணத்தை ஜெயிக்க முடியல? ஏன் வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ முடியல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் வாசி யோகம் பண்ணுறேன், இல்லை குண்டலினி பண்ணுறேன், இல்லை தியானம் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஆனால் என்னால் நிம்மதியாக நிறைவாக ஆரோக்கியமாக வாழ முடியலையே ஏன்னு என்னைக்கா யோசிச்சிருப்பீங்களா? இப்படி யோசிச்சிட்டிங்கன்னா உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாம் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். எனக்கு மரணத்தை ஜெயிக்கிற அளவுக்கு வித்தை தெரியுமோ, இல்லை நான் பிறப்பை ஜெயிக்க போகிறேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தனஞ்சயன் மற்றும் ஈசானன் நம் உடலில் என்ன செய்வார்கள், அவர்களை பயன்படுத்தவும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் வைராக்கியமும் இருந்தால் நீங்கள் எப்படி மாறுவீங்கிறது என்னால் இப்படி சொடக்கு போட்டு உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் நம்ம சபை. நீங்கள் கிரகம் ஜாதகத்தை எல்லாம் தூக்கிட்டு வர வேண்டாம், எனக்கு அது பார்க்க தெரியாது. ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதிலிருந்து எஸ்கேப் ஆயிட முடியுங்கிறது உண்மை. நீங்கள் ஜாதகம் உண்மைன்னு நம்புகிற கூட்டத்துக்கு உதாரணம், ஜாதகத்திலிருந்து எஸ்கேப் ஆயிட முடியுங்கிறதுக்கு உதாரணம் சித்தர்கள் கூட்டம். இவ்வளோதான், வித்தியாசப்படுத்திக்கோங்க. நாம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற வார்த்தையை சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை நீங்களும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ கிரகங்கள் யாருக்கு நன்மையை செய்யும், கிரகங்கள் யாருக்கு எப்போவுமே நன்மையை செய்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனஞ்சயன், ஈசானன் இந்த 2 காற்றுகளை பற்றி யாருக்கு மிக நீண்ட அறிவு இருக்கிறதோ, தேடல் இருக்கிறதோ, பயன்படுத்தக்கூடிய ஞானம் இருக்கிறதோ அவங்களுக்கு கிரகங்கள் எப்போவும் நன்மையை மட்டும்தான் செய்யும். அவங்க வாழ்க்கை எப்பயுமே சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட தனஞ்சயனையும் ஈசானனையும் பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தான் நம்ம சபையினுடைய தனஞ்சய தந்திரா மற்றும் ஈசான தந்திரா அப்படிங்கிற உபதேசம். குருவே சரணம்.